இது வந்து 1.25 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக இழுத்து எல்லா கரை பகுதி 4 சைடும், அதாவது இந்த லென்த்தும் 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி செல்வெஜும் 2ம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இழுத்து அதை வந்து அயன் பண்ணணும். அதாவது நம்ம நார்மலாக ஒரு கிளாத் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கிளாத்தை நல்லா இழுத்து நீட்டாக வச்சு அயன் பண்ணணும். அதாவது காட்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இதனுடைய கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பிசு அன்னீவனா இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மார்க் வந்துட்டு நம்ம கீழே எவ்வளோ துணி நம்ம மடிக்கிறோமோ, அதாவது ஃபோல்டிங் அல்லது அடிச்சு திருப்புறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இது நமக்கு துணி கம்மியா இருந்துச்சுன்னா இதை 1/2 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். துணி அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கூட உள்ள திருப்பும் போது